श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादि परां गतिम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे तेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே இன்னைக்கு 54ஆம் சர்க்கம். 54ஆம் சர்க்கத்திலே 35 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். 36ஆம் ஸ்லோகம் தொடங்கி இன்னைக்கு பார்க்கலாம். சுந்தரகாண்டத்திலே லங்கா தகனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விருத்தாந்தம். அதாவது ஹனுமார் தன்னுடைய வாளிலே ஏற்றின நெருப்பை கொண்டு லங்கையை முழுக்க எரித்தார் என்பதை நாம் பார்த்தோம். அதுல எந்தெந்த அமைச்சர் வீட்டுக்கு போனார், விபீஷணனின் கிரகத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லார் வீட்டையும் எரித்தார். அந்த அக்னியும் இதுதான் சந்தர்ப்பம் என்று முடிவு பண்ணி கொண்டு ஹனுமானுக்கு கை கொடுப்பது போல நன்னா கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படியே தெற்கு திக்குல ஒரு சூரியன் உதித்தார் போல லங்கை வந்து பிரகாசமா இருந்தது. சரி, அதற்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். தத்ராம்பரதராதக்னிர் அதிப்பிரவருத்தோ ருக்ஷப்ரபः கிங்சுகபுஷ்பசண்டः நிர்வாணதூமः குலராஜச்ச நீலோத்பலாபா பிரகசாசிரேப்ராஹ. அப்படி இருக்கும்பொழுது பலாசம்பூ போல அந்த கலர்ல கொழுந்து விட்டு எரிகிறது நெருப்பு. ஆகாயத்திலிருந்து பார்த்தால் கீழே நெருப்பு எரியறது. நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகையெல்லாம் ஆகாயத்துல போய் சேர்றது. இப்ப ஏதோ மேகங்கள்லாம் வந்து மழை பொழிய போற மாதிரி இருக்கு, ஆனா அது மேகம் இல்ல, புகை மூட்டம். அப்ப வர்ணிக்கிறார்கள் இந்த ஹனுமாரை ஒரு 4 ஸ்லோகங்கள் கொண்டு. வஜ்ரி மகேந்திர திரிதசேஸ்வரோவா சாக்ஷாத்யமோவா வருணோனிலோவா ருத்ரோக்னிரக்ரோ அர்க்கோ தனதஸ்ச சோமோ நவானரோயம் ஸ்வயமேவ காலஹ கிம் பிரம்மணஸ் சர்வ பிதாமஹஸ்ய சர்வஸ்ய தாதுஷ்சதுரானனஸ்ய இஹாகதோ வானர ரூபதாரி ரக்ஷோபசம்ஹார கரः பிரகோபஹ கிம் வைஷ்ணவம் வா கபிரூபமேத்ய ரக்ஷோ விநாசாய பரம் சுதேஜஹ அனந்தம் அவ்யக்தம் அச்சிந்தியமேகம் ஸ்வமாயயா சாம்பிரதமாகதம் வாம் இத்யேவ மூச்சுர் பஹவோ விசிஷ்டா ரக்ஷோகநாஸ்தத்ர சமேத்ய சர்வே சப்ராணி சங்காம் சகிருஹாம் சவ்ருக்ஷாம் தக்தாம் புரீம் தாம் சஹசா சமீக்ஷ்ய. அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடுகிறார்கள். ஒன்றாக கூடி பார்த்தா லங்கையே எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் இவர்களுக்கு புரியறது, இவ்வளவு நேரம் நம்ம ஏதோ கட்டி போட்டு அடிச்சோமே, இந்த வானரம் வானரம்னு நினைச்சிட்டு குரங்குன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டு இருந்தோம். இது ஒருவேளை இந்திரன் தான் இப்படி வந்துட்டானோ, இல்ல யமன் வருணன் இல்ல வாயு பகவான், இல்ல அந்த ருத்ரன், இல்ல குபேரன் சோமன், யார் வந்தான்னு தெரியலையே. இந்த லங்கைக்கு காலனாக, லங்கைக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறவனாக இந்த வானரன் இங்க வந்துட்டான். ஒருவேளை பிரம்மா
யார் வரம் கொடுத்தானோ அந்த பிரம்மாவுக்கே கோபம் வந்துடுத்து போல இருக்கு. அந்த கோபம்தான் இந்த வானர ரூபத்திலே வந்திருக்கிறது. இல்லையாகில் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அழித்து காக்கும் அனந்தன் அவ்யக்தன் என்றெல்லாம் திருநாமமுடைய எண்ணற்கரிய செயல்களை செய்யக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் இருக்கிறாரே, அந்த விஷ்ணு பகவான் ராட்சசர்களை அழிப்பதற்காகவே தன்னுடைய மாயையினாலே இப்படி வந்திருக்கார் போல இருக்கு என்றெல்லாம் மாத்தி மாத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் ராட்சசர்கள். ததஸ்து லங்கா சஹசா பிரதக்தா சராட்சசா சாஸ்வரதாசநாகா சபக்ஷி சங்கா சமிருகா சவிருக்ஷா ருரோத தீனா துமுலம் சசப்தம். அந்த லங்கா நகரம் ஒரே காலத்துல அங்க இருக்கிற குதிரைகள், தேர்கள், யானைகள் எல்லாம் பத்திண்டு எரியறது. எல்லா அரக்கர்களும் பல பேர் தீப்பத்தி எரிகிறார்கள். விருட்சங்கள்லாம் எரியறது, மரங்கள் எரியறது, பறவை கணங்கள் எல்லாம் எரிகிறது, எல்லாம் கத்துறது. ஒண்ணு விடாம யானை கதறது, குதிரை கதறது, அங்க இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் கதறுகின்றன, அசுரர்கள் எல்லாம் கதறுகிறார்கள். இப்படி ஒரே தீனஸ்வரம் போட்டுண்டு இந்த வயதானவர்கள்லாம் அப்படி கூக்குரலிட்டு அழுவாளே, அந்த மாதிரி ஒரு பெண் அலறுவது போல இந்த லங்கை நகரமே கலவரமாக புலம்பித்து அழுதது. ஹாதாதஹா புத்திரகஹ காந்தமித்ர ஹா ஜீவிதம் போகயுதம் சுபுண்யம் ரக்ஷோபிரேவம் பகுதா ப்ருவத்பிர் சப்தக்ருதோ கோரதரஸ்ஸு பீமஹா. இப்ப பார்க்கிறார் வால்மீகி வர்ணிக்கிறார். ஒருத்தன் அப்பாவே ஒருத்தனுக்கு அப்பா போயிட்டான் நெருப்புல, அப்பா அப்படின்னு கத்துறான் ஒருத்தன் பிள்ளாய் புத்திரக பிள்ளாயின்னு கத்துறான், ஒருத்தர் கணவரே அப்படின்னு கத்துறார், ஒருத்தர் மித்ரனேன்னு கத்துறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களினுடைய பிரியமானவர்களை இழந்து கத்தக்கூடிய ஒரு கோரமான சப்தம் லங்கை முழுக்க ஒலித்தது. உதாசன ஜுவால சமாபிருதாசா ஹத பிரவீரா பரிவிருத்த யோத்தா ஹனுமத குரோதபலா விபூதா பபூவ சாபோ ஹதயே அபஹே சாபோபஹேத்தேவ லங்காம். லங்கை ஹனுமாரின் கோபத்துக்கு ஆளானது. அக்னி ஜுவாலைகள்னால சூழப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கு, மாண்டு போயிட்டா, பல வீரர்கள் இறந்து போயிட்டா. ஏன்னா ஹனுமாரே பல வீரர்களை யுத்தத்திலே கொண்டு இருக்கிறார். அதற்கு மேல தீமூட்டத்திலே இந்த தீயிலே மாட்டிக்கொண்டு பல வீரர்களும் உயிரை விட்டு இருக்கிறார்கள். ஆகையாலே ஏதோ ஒரு சாபத்தினாலே நன்னா இருக்கும், திடீர்னு ஒருத்தன் சாபம் கொடுத்தா எப்படி தலைகீழ மாறுமோ அந்த மாதிரி லங்கை சாபத்தினாலே ஒரு தலைகீழாக மாறி நிற்கிறது. சசம்பிரமத்ரஸ்த விஷன்ன ராட்சசாம் சமுஜ்வலஜ்வால ஹுதாசனாங்கிதாம் ததர்ஷ லங்காம் ஹனுமான் மகாமனா ஸ்வயம்பு கோபோ இவாவனீம். இப்ப பகவானுடைய கோபத்தை நேரிலே பார்ப்பது போலே பிரம்மா தான் கோபப்பட்டு இப்படி பண்ணிவிட்டான் என்று அந்த 10 தலையுடைய ராவணன் எண்ணினான். இதை ஹனுமாரானவர் பார்க்கிறார். பங்க்த்வாவனம் பாதபரத்ன சங்குலம் ஹத்வா து ரக்ஷாம்சி மகாந்தி சயுகே தக்த்வா புரீம் தாம் கிருஹரத்ன மாலினிம் தஸ்தௌ ஹனுமான் பவனாத்மஜः கபிஹி. வால்மீகி வர்ணிக்கிறார். இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். பங்க்த்வாவனம் வனத்தை எல்லாம் உடைச்ச அசோக வனத்தை உடைத்தெறிந்தார் ஹனுமார். ஹத்வா து ரக்ஷாம்சி ராட்சசர்களை எல்லாம் யுத்தத்துல கொன்னார். தக்த்வா புரீம் இந்த லங்காபுரியையே தீக்கு இரையாக்கினார். எல்லாம் பண்ணிட்டு அழகா வந்து நின்னார் ஹனுமார். தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு. திரிகூட ஸ்ருங்காக்ரதலே விசித்ரே பிரதிஷ்டிதோ வானர ராஜசிம்ஹ பிரதீப்தலாங்கூல கிருதார்ச்சிமாலி வியராஜதாதித்ய இவாம்சுமாலி. இப்ப திரிகூட்டம்ங்கிற பர்வத சிகர உச்சியில வந்து நின்று லங்கை எரிவதை கண்ணாலே பார்த்து ரசிக்கிறார். தன்னுடைய வாளிலே ஏத்தின நெருப்பு மட்டும் கொழுந்து விட்டு எரிகிறது. சூரியன் போல விளங்கினாராம்.
சராட்சசான்ஸ்தான் சுபஹும்ஸ்ச ஹத்வா வனம் ச பங்க்த்வா பகுபாதபம் தத் விசிருஜ்ய ரக்ஷோ பவனேஷு சாக்னிம் ஜகாம ராமம் மனசா மகாத்மா. இப்ப இந்த 3 செயல்கள், அசோகவனத்தை அழித்து அசுரர்களை ராட்சசர்களை கொன்று லங்காபுரியை எரித்த பிறகு ஹனுமான் தன்னுடைய மனதாலே ராமபிரானை சென்றடைந்தார். முதல்ல எப்படி அடைந்தார்? மனசால சென்றடைந்தார், தான் உடம்பாலே போவதற்கு முன்பாக. இப்ப மனசாலே ராமனை நினைத்தார். ததஸ்து தம் வானர வீர முக்கியம் மகாபலம் மாருத துல்லிய வேகம் மகாமதிம் வாயு சுதம் வரிஷ்டம் பிரதுஷ்டுர் தேவகணாஸ்ச சர்வே. உடனே தேவகணர்கள் எல்லாம் வந்து மாருத துல்லிய வேகம். இந்த சுந்தரகாண்டத்துலதான் பார்த்தோம் மனோஜவம் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணார் வால்மீகி பகவான். இப்ப வால்மீகி பகவான் பண்ண அந்த வார்த்தையை தான் ஹனுமாரினுடைய ஸ்லோகம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல படிக்கிறோம். அந்த ஸ்லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹனுமானுக்குன்னு படிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசானமாமின்னு அந்த ஸ்லோகம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ராமதூதன் அப்படின்னு யார் சொல்லிக்கிறார்? தன்னை தானே ஹனுமார் சொல்லிக்கிறார். புத்திமதாம் வரிஷ்டம்னு வால்மீகி சொல்கிறார் ஒரு இடத்துல ஹனுமானை பார்த்து. இப்ப கொஞ்ச நாள் 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம் மனோஜவம் அப்படின்னு சொன்னார், மனோவேகத்துல செல்லக்கூடியவர் ஹனுமார்னு. இப்ப 2வது என்ன இருக்கு அந்த ஸ்லோகத்துல? மாருத துல்லிய வேகம். இப்ப இங்க சொல்றார், இந்த சுந்தரகாண்டத்திலே 54ஆம் சர்க்கத்திலே 48வது ஸ்லோகத்துக்கிட்ட மகாமதிம் வாயு சுதம் வரிஷ்டம் மகாபலம் மாருத துல்லிய வேகம். வால்மீகி கொண்டாடுறார் மாருத துல்லிய வேகம். இப்ப எப்படி ஹனுமாரானவர் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ராமாயணத்திலே பற்பல பேர்களாலே வால்மீகியாலே கொண்டாடப்பட்ட ஹனுமார் அப்படின்னு திரட்டி ஒரு ஸ்லோகமாக அந்த ஸ்லோகத்திலே நாம் கொண்டாடுகிறோம். அப்படி உயர்ந்த ஹனுமார், அவரை எல்லா தேவர்களும் கொண்டாடினார்கள். எப்படிப்பட்டவர்? வானர வீர முக்கியம், வானர வீரர்களுக்குள்ளே தலைவர், மகாபலம் பெரிய பலசாலி, மாருத துல்லிய வேகம் இப்ப வாயு வேகத்திலே செல்லக்கூடியவர், மகாமதிம் பெரிய அறிவுடையவர் அறிவாளி, வாயு சுதம் அந்த வாயுவினுடைய குமாரர், வரிஷ்டம் ரொம்ப தலை சிறந்தவர், சிறந்தவர்னு அர்த்தம். இப்ப தேவகணங்கள் எல்லாம் இவரை கொண்டாடினார்கள், இப்படி துதிக்கிறார். பங்க்த்வாவனம் மகாதேஜா ஹத்வா ரக்ஷாம்சி சயுகே தக்த்வா லங்காபுரீம் ரம்யாம் ரராஜச மகா கபிஹி. இப்ப இந்த 3 செயல் பண்ண உடனேதான் அழகு வந்துதான் மறுபடியும் ஹனுமாருக்கு. இப்ப இந்த 3 செயல், இப்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டமான செயல்லாம் பண்ணிட்டு யாராவது வந்தா எப்படி இருப்பாவா? அசந்து போய் அப்படியே உடம்பெல்லாம் களைந்து போய் களைப்பாக, உடம்பெல்லாம் களைப்பு, உடம்பெல்லாம் புண்ணாக, உடம்பெல்லாம் அடிபட்டு இப்படி ரத்தம் வழிய வழிய இப்படிதான் வர்ணிக்கணும். ஒருத்தர் வர்ணிக்கும் பொழுது ஒரு ராஜா யுத்தம் முடித்துட்டு விட்டு வந்தான்னா அவன் அப்படியே களைப்பாக வந்தான், படுத்து கொண்டான், இந்த மாதிரி வர்ணிக்கலாமே ஒழிய. ஆனால் ஹனுமார் எப்படி இருந்தாருன்னா இந்த 3 செயல்கள், வனத்தை எல்லாம் நொறுக்கி ராட்சசர்களை அழித்து லங்காபுரியையே நெருப்புக்கு இரையாக்கின பிறகு ரம்யாம் ரராஜ அழகாக ஆனார், தேஜஸ்வியாக ஆனார். எப்ப ராமகாரியம் பூர்த்தி அடைந்ததோ அப்பதான் ஹனுமாருக்கு தேஜஸ் இன்னும் கூடியது. லங்காம் சமஸ்தாம் சந்தீப்ய லாங்கூலாக்னிம் மகாபலஹா நிர்வாபயாமாச ததா சமுத்ரே ஹரிசத்தமஹா. எல்லாம் கொளுத்தியாச்சு லங்கையை, சமுத்திரத்திற்கு சென்று சமுத்திரத்திலே தன்னுடைய வாளை நனைத்து கொண்டு அக்னியை அணைத்துக் கொண்டார். தம் திருஷ்டுவா வானர சிரேஷ்டம் ஹனுமந்தம் மகாகபிம் காலாக்னிரிதி சஞ்சித்ய சர்வபூதானி தத்ரசுஹு. இந்த ஹனுமாரை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மிருக பட்சிகள்லாம் இருக்குமே அந்த காட்டுல, அதுகள் கூட பயப்பட ஆரம்பித்து விட்டது. தேவாஸ்ச சர்வே முனிபுங்கவாஸ்ச கந்தர்வ வித்யாதர கிண்ணராஸ்ச பூதானி சர்வாணி மகாந்தி தத்ர ஜக்முஃப் பராம் பிரீதிம் அதுல்ய ரூபாம். இப்ப தேவர்கள்லாம் பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் மனசுல திருப்தின்னு ஒண்ணு அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்ப ராவணனுக்கு ஒரு அழிவு ஆரம்பித்து விட்டதுங்கிறதுனால தேவர்கள் எல்லாம் துளி நிம்மதியாக இருந்தார்கள்.
இதோட 54ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 55ஆம் சர்க்கம். 55 முதல் ஸ்லோகம். சங்கீப்யமானாம் வித்வஸ்தாம் திரஸ்தரக்ஷோ கணாம்புரீம் அவேக்ஷ்ய ஹனுமான் லங்காம் சிந்தையாமாச வானரஹா. இப்ப ஹனுமான்ங்கிற வானரர் என்ன பண்ணார், லங்கை நகர் பத்தி எரிந்த உடனே யோசிக்கிறார். என்ன யோசிச்சார்? தஸ்யா பூத் சுமஹந்திராசஹ குத்ஸா சாத்மான்யஜாயத லங்காம் பிரதஹதா கர்ம கிம்சித் கிருதமிதம் மயா. லங்கையெல்லாம் கொளுத்திட்டு வந்தாச்சு. இப்ப என்ன யோசிச்சார்? ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணி விட்டேனே, பெரிய பாபம் உண்டாயிடுத்தே அப்படின்னு அவர் மனசுல ஒரு பெரிய பயம் உண்டாச்சான். என்ன பயம்? கொளுத்தியாச்சு, இனிமே என்ன பயம் அப்படின்னா, தன்யாஸ்தே புருஷ ஸ்ரேஷ்டா ஏ புத்தியா கோபமுத்திதம் நிருந்தந்தி மகாத்மானோ தீப்தமக்னிம் இவாம்பசா. ரொம்ப அழகா பேசுறார் ஹனுமார். என்ன சொல்றார்? பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவா, சீறி வரும் சினத்தை, சினம் கோபம் சீறி வரும் பொழுது புத்தி அப்படிங்கிற நெருப்பை, புத்திங்கிற நீரை கொண்டு கோபம் என்கிற நெருப்பை அணைப்பர்களாம். இப்ப அறிவாளிகள்லாம் என்ன பண்ணுவா, கோபம் பொங்கி சீறி நெருப்பா எரியும் பொழுது தங்களுடைய அறிவை கொண்டு கோபத்தை அணைப்பார்கள். எப்பொழுதுமே அதுதான் சனாதன தர்மத்துல முக்கியமானது. எரியும் கோபத்தை நாம் அடக்க வேண்டும். கோபமே படக்கூடாதுன்னு இல்லை, தவறான இடத்திலே தவறாக கோபத்தை பிரயோகிக்க கூடாது. क्रुद्धः पापं न कुर्यात् कक्रुद्धो हन्यात् गुरूनपि क्रुद्धः परुषया वाचा नरः साधु न दीक्षिपेत्. இப்ப கோபத்தினால எவன் ஒருவன் பாபத்தொழிவேலை செய்யாதிருப்பான். இப்ப கோபம் வந்துருத்துனாலே ஏதோ ஒரு பாபத்தை பண்ணிடுவான் எல்லா மனுஷனும். பெரியோர்களை கூட கொலை புரிவான் கோபத்தினால. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோபத்திற்கு இலக்கான புருஷன் என்ன வேணா தவறான வார்த்தைகளையும் வாயிலிருந்து பேசுவான். எடுத்தெறிஞ்சு சாதுக்களை கூட எடுத்தெறிஞ்சு பேசுவான். வாச்சியா வாச்சியம் பிரகுப்தோ ந விஜானாதி கரிஹிசித் நாகாரியமஸ்தி கிருத்தஸ்ய நாவாச்சியம் வித்யதே கொச்சித். இப்ப இது பேசணும் இது பேசக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறையே போயிடும் கோபம் வந்தா. கோபம் வந்தா என்ன ஆயிடும்? இது பேசலாம் இப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறை, அதையே மறந்து விடுவான் மனிதன். ஆகையாலே கோபம் இருக்கும் பொழுது எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. यस् समुत्पतितं क्रोधं क्षमयैव निरस्यति यथा रोगस्त्वचं जीर्णं सவை புருஷ உச்சியதே. இப்ப ஆண் பிள்ளை, பெரிய ஆண் பிள்ளை அப்படின்னு ஒருத்தனை சொன்னோம்னா கோபத்தினால யாரை வேணா கொன்னுடுவான். அவனை ஆண் பிள்ளைன்னு கொண்டாடுறது இல்லை எல்லாம். ஹனுமான் சொல்ற வார்த்தை, எவன் ஒருவன் தலைக்கு மேலேறின கோபத்தை தன்னுடைய பொறுமை அப்படிங்கிற அந்த குணத்தை கொண்டு அடக்குகிறான், எவன் பொறுமையாக இருக்கிறானோ அவன்தான் உண்மையான ஆண் பிள்ளைன்னு சொல்கிறார் அனுமார். இப்ப கோபம் கத்தனவெல்லாம் வீரன்னு கிடையாது. எவன் உண்மையான ஆண் பிள்ளை, எவன் புருஷன் அப்படின்னா தலைக்கு மேல கோபம் போனால் கூட தான் பொறுமையை கொண்டு அதை அடக்கி ஆளக்கூடியவன் இருக்கானே. எப்படி அந்த சர்ப்பம் தன்னுடைய தோல், பாம்பு தன்னுடைய தோல் பிஞ்சி போனா அதை உதறி கீழே தள்ளிடும், ஏன் தோலாச்சேன்னு வச்சுட்டே இருக்காது, அப்பதான் புது தோல் முளைக்கும். அந்த மாதிரி கோபத்தை தோல் போலே எவன் விடுகிறானோ அவன்தான் உண்மையான ஆண் பிள்ளை. திகஸ்து மாம் சுதுர்புத்திம் நிர்லஜ்ஜம் பாபகிருத்தமம் அச்சிந்தயித்வா தாம் சீதாம் அக்னிம் ஸ்வாம் அக்னிம் இதம் அக்னிதம் சுவாமி காத்தகம். மாம் திகஸ்து அப்படிங்கிற, ஐயோ சீச்சின்னு சொல்லுவாள், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம தலையில அடிச்சுப்போமே, அந்த மாதிரி தலையில அடிச்சுக்கிறார் ஹனுமான். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே என்ன போய் அப்படியே அவரையே திட்டிக்கிறார். சுதுர்புத்திம், இப்பதான் வால்மீகி கொண்டாடினார் மகாமதி. மகாமதின்னு என்ன பெரிய அறிவாளி. ஹனுமார் தன்னை என்ன சொல்லிக்கிறார்? சுதுர்புத்தி. துர்புத்தின்னா தீய புத்தி உடையவன், சுதுர்புத்தின்னு அந்த தீய புத்தி உடையவனுக்கே தலைவன். அடிமுட்டாள், வடிகட்டின முட்டாள். நிர்லஜ்ஜம், ஒரு லஜ்ஜையே இல்லை. ஒரு பாபகிருத்தமம், எவ்வளவு பெரிய பாபத்தை நான் பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ணார் அனுமார்? அதை சொல்லவே இல்லையே. அப்படி என்ன பண்ணிட்டார் அனுமார்னா சொல்றார் அவர், சீதைன்னு ஒருத்தி இந்த லங்கையில இருக்கான்னு தெரிஞ்சு அவளை பத்தி யோசிக்காம நான் மட்டும் லங்கையை தீக்கு இரையாக்கினேன்.
லங்கையை முழுக்க கொளுத்திட்டேன், கடைசியில நான் இங்க தேடி வந்த சீதையும் லங்கையில தானே இருக்கா, அவளையும் சேர்த்து நான் இப்படி கொளுத்திட்டேனேன்னு அவருக்கு ஒரு மனசுல துக்கம். यदि दग्धात् प्रियं लंका नूनम आर्यापि जानकी दग्धा तेन मया भर्तुर्हतं कार्यम अजानता. இப்ப லங்காபுரியே எரிஞ்சு போயிடுதுன்னு பார்த்தோம், அப்ப சீதையும் எரிந்து போயிருப்பாள், நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு புலம்புற. எதர்த்தம் அயம் ஆரம்பஹா தத்காரியம் அவசாதிதம் மயா ஹி தஹதா லங்காம் ந சீதா பரிரக்ஷிதா. இப்ப நான் எதற்காக இந்த காரியம் எல்லாம் பண்ணேனோ அதுவே போயிடுது. கடைசியில என்னாச்சு, சீதைக்காக தான் இவ்வளவு பண்ணேன், சீதையே நெருப்புல எரிஞ்சிருப்பா. ஈஷத் காரியமிதம் காரியம் கிருதமாசீன்ன சம்சயः தஸ்ய க்ரோதாபிபூதேன மயா மூலக்ஷயः கிருதः. பாருங்க, மரத்து நுனியில உட்கார்ந்துட்டு அடிய வெட்டுற மாதிரி ஒரு காரியம், யாருக்காக இத பண்றேனோ அவர்களையும் சேர்த்து நான் கொளுத்தி விட்டேன். வினஷ்டா ஜானகி நூனம் நஹ்யதக்த பிரதிருஷ்யதே லங்காம் கஷ்சித் உத்தேஷா சர்வா பஸ்மீகிருதா புரி. ஐயோ, கண்டிப்பா ஜானகி இருக்க மாட்டாள், சீதை இருக்க மாட்டாள், லங்கை முழுக்க எரிஞ்சு போயிடுது. எதி தத் விஹிதம் காரியம் மம பிரஜ்ஞா விபர்யாத் இஹைவ பிராண சந்நியாசோ மமாபி ஹ்யத்ய ரோச்சதே. ஒருவேளை அது நடந்திருந்தது, இங்கேயே என்னுடைய உயிரை நான் விடுவேன் அப்படின்னு முடிவெடுத்தார் அனுமான். கிமக்னௌ நிபதாமத்ய ஆஹோஸ்வித் வடவாமுகே ஷரீரமாஹோ சத்வானாம் தத்மி சாகரவாசினாம். நான் வடவாமுகன் என்கிற அக்னியிலே, இப்ப சாகரத்துக்குள்ள வடவாமுகி, இப்ப குதிரை முகத்திலே ஒரு அக்னி உண்டு, அந்த அக்னியிலே நான் போய் என் உயிரை விடுகிறேன். கதம் ஹி ஜீவதா சக்யோ மயா திரஷ்டும் ஹரீஸ்வரஹா தௌவா புருஷார்தூலௌ காரிய சர்வஸ்வகாதினாம். எல்லா காரியத்தையும் மூலமா அழிச்சிட்டு நான் எப்படி போய் ராமன் மூஞ்சில முழிப்பேன், லக்ஷ்மணன் மூஞ்சில முழிப்பேன், சுக்ரீவன் முகத்திலே நான் எப்படி முழிப்பேன்னு புலம்புகிறார் அனுமார். மயா கலுத்த தேவேதம் ரோஷதோஷாத் பிரதர்ஷிதம் பிரதிதம் திரிஷு லோகேஷு கபித்வம் அனவஸ்திதம். இது பிரசித்தம் தானே, நான் குரங்கு தானே, கடைசியில என்னதான் இருந்தாலும் நான் ஒரு குரங்கு தானே, நான் குரங்குங்கிறத நிரூபிச்சுட்டேன். குரங்கு புத்தி, முன்ன பின்ன யோசிக்காமல் செய்யக்கூடிய குரங்கு புத்தியை நான் காண்பித்து விட்டேன். திகஸ்து ராஜசம்பாவம் மணீஷம் அனவஸ்திதம் ஈஸ்வரே நாபி யத்ராகான் மயா சீதா அனரக்ஷிதா. இப்ப இப்படி ஒரு கோபம்ங்கிற இந்த செயல் இருக்கே, இது நிந்திக்கப்பட வேண்டும். வினஷ்டாயாம் து சீதாயாம் தாவுபௌ வினசிஷ்யதः தயோர்விநாசே சுக்ரீவः சபந்துர் வினசிஷ்யதி. ஏததேவ வச ஸ்ருத்வா பரதோ பிராத்ருவத்சலः தர்மாத்மா சஹ சத்ருக்னः கதம் சக்ஷ்யதி ஜீவிதும். இக்ஷ்வாகுவம்சே தர்மிஷ்டः தர்மிஷ்டே கதேநாசமசம்சயம் பவிஷ்யந்தி பிரஜாः சர்வாः சோகசந்தாப பீடிதாः. பெண்ணாவும் நான் போய் இதை ரெண்டு ராமலக்ஷ்மணர்கிட்ட சொன்னேன்னா ராமலக்ஷ்மணர்கள் உயிரை விடுவார்கள். அவர்கள் உயிரை விடுறதை பார்த்து பந்துக்களோட சேர்ந்து சுக்ரீவன் உயிரை விடுவான். பரதன் இருக்கானே, அவன் ராமன் பேச்சை கேட்கக்கூடியவன், ராமன் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் உயிரை விடுவான். இக்ஷ்வாகு குலமே இல்லைன்னு தெரிஞ்சா மக்கள் எல்லாம் வாடிப்படுவார்கள். இப்படி உலகமே அழிய போறது என்னால. கடைசியில என்ன ஆச்சு, உலகமே அழிய போறது. ததகம் பாக்யரஹிதோ லுப்த தர்மார்த்த சங்கிரஹா ரோஷதோஷ பரீதாத்மா அவ்யக்தம் லோக விநாசனஹ இதி சிந்தயதஸ்ய நிமித்தான் உபபேதிரே பூர்வமப்யுபலப்தானி சாக்ஷாத் புனரசிந்தயத். இப்படி அவர் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பல நல்ல சகுனங்கள் முன்னாடி தெரிந்தது. அந்த நிமித்தங்கள் மூலமாக இவரும் மனதுக்குள்ளே விசாரித்தார், என்ன நடந்திருக்கலாம். அதவா சாரு சர்வாங்கி ரக்ஷிதா ஸ்வேன தேஜசா நசிஷ்யதி கல்யாணி நாக்னிர் அக்னௌ பிரவர்த்ததே. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே, சர்வாங்க சுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியார் தன்னுடைய பாதிவிரத்தியம்ங்கிற நெருப்பினாலே தான் உயிரோடு இருக்கலாம். நெருப்பையே எரிக்காது இல்ல, நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும், ஆனா நெருப்பை எரிக்குமோ?
சீதா பிராட்டிங்கிறது ஒரு நெருப்பு, அவளை இந்த நெருப்பு எரிக்காமல் கூட இருக்கலாம். நஹி தர்மாத் மனஸ்தஸ்ய பாரியாம் அமித தேஜசா ஸ்வசாரித்ராபி குப்தாம் தாம் ஸ்பிரஷ்டுமர்ஹதி பாவகா. இப்ப ராமபத்னியை அக்னி பகவான் தொற்றுக்க கூட மாட்டார். இவ்வளவு பாதிவிரத்தியத்தோடு இருக்கக்கூடிய அந்த ராமபத்னியை அக்னி பகவான் தொடவும் கூசுவார். நூனம் ராம பிரபாவேன வைதேஹ்யா சுகிருதேன ச என்மாம் தகன கர்மாயம் நாதஹத் தவ்யவாஹனஹா. ஆகையால் அக்னி ஸ்ரீராமரின் பிரபாவத்தினாலும் வைதேகியின் சீலத்தாலும் என்னையே எரிக்கலே, என் வாலேயே அக்னி சுடல, சீதையை எப்படி சுடுவர்? திரயானாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதாச்சயா ராமஸ்ய ச மனக்காந்தா சாகதம் வினசிஷ்யதி. இப்ப பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் 3 பேருக்கும் தேவதையாக, தங்களுக்கு குலதேவதையாக உள்ளவள் சீதா பிராட்டியார். ராமனுக்கு பிரியமான பத்னி, அவள் அழியவே மாட்டாள். யத்வா தகன கர்மாயம் சர்வத்ர பிரபுரவ்யயா நமே தகதி லாங்கூலம் கதமாதியாம் பிரதக்ஷதி. எல்லா இடத்தையும் எரிக்கக்கூடிய இந்த அக்னி என் வாளை மட்டும் எரிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சீதை எப்படி எரி போவாள்? புனశ్చா சிந்தயத்ர ஹனுமான் விஸ்மிதஸ்ததா ஹிரண்ய நாபஸ்ய கிரேர் ஜலமத்யே பிரதர்சனம். அப்ப ஹனுமார் நடுஜலத்தில் மைனாகம்ங்கிற பர்வதம் அது மேல வந்ததே, அவர் கடலை கடக்கும் பொழுது அதை மனதிலே நினைத்து கொண்டார். தபசா சத்யவாக்கியேன அனன்யத்வாச்ச பர்தரி அபிசா நிர்தஹேதக்னிம் நதாம் அக்னி பிரதக்ஷதி. இப்ப அவளுடைய தபஸுனால, சத்தியத்தினால, சத்தியத்தை தவிர வேற பேசாத தன்மையினால, அவளுடைய கணவனான ராமனிடத்திலே அவள் வைத்திருக்கக்கூடிய ஏகத்துவம் அப்படின்னா என்ன? இவளும் ராமரும் வேறு வேறு அல்ல, அப்படி ஒரு தன்மை அவர்கள் இருவருக்குள்ளே. ஆகையாலே நெருப்பானது அவளை துன்புறுத்த முடியாது. சததா சிந்தையஸ்தத்ர தேவ்யா தர்ம பரிகிரகம் சுஷ்ராவ ஹனுமான் வாக்கியம் சாரணானாம் மகாத்மனாம். அப்பொழுது இப்படி சீதா பிராட்டியின் தர்ம பிரபாவத்தை பேசும் பொழுது ஆகாயத்திலே இருக்கக்கூடிய சாரணர்களுடைய பேச்சை ஹனுமார் கேட்கிறார். அஹோ கலுகிருதம் கர்ம துஷ்கரம் ஹி ஹனுமதः அக்னிம் விசிருஜதாபீக்ஷ்ணம் பீமம் ராட்சசவேஷ்மணி. சாரணர்கள்லாம் ஆகாயத்துல பேசிக்கிறா, ஹனுமார் காதுல விழருது. இப்ப ஹனுமார் பாரு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், லங்காபுரியையே எரிச்சிட்டாரே. பிரபலாயித ரக்ஷஸ்திரீ பாலவிருத்த சமாகுலா ஜனகோலாஹல மாதா கிரந்ததி வாத்ரி கந்தரே தக்தேயம் நகரி சர்வா சாட்ட பிராகார தோரணா ஜானகி நச்ச தத்யேதி விஸ்மயோத்புத ஏவனஹா. அப்ப அந்த சாரணர்கள் பேசிக்கிறா, இங்க பாரு, இப்ப அவரவர்கள் பார்த்து பார்த்து பேசிக்கிறா. பாலர்கள் விருத்தர்கள் அலறி கொண்டு ஜனங்கள் கோலாகலமா பிசுங்கிட்டு ஓடுறா. இப்ப லங்காபுரியே எரிஞ்சு போயிடுத்து, ஆனா இந்த ஜானகிக்கு மட்டும் ஒன்னும் ஆலையே, இதை பாரு ஆச்சரியம் அப்படின்னு பேசிக்கிறாளாம். சநிமித்தைஷ்ச திருஷ்டார்த்தா காரணைர்ச்ச மகாகுணைஹி ரிஷிவாக்கியைஷ்ச ஹனுமான் அபவத் பிரீதமானசஹா. இதை கேட்ட உடனே ஹனுமானுக்கு சந்தோஷம். ததः கபிः பிராப்த மனோரதார்த்தः தாம் தாமக்ஷதாம் ராஜசுதாம் விதித்வா பிரத்யக்ஷதஸ்தாம் புனரேவ திருஷ்ட்வா பிரதிப்ரயாணாய மதிம் ஜகார. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நாம் கடைசியா போய் சீதையை நேராக கண்ணாலே சேவித்து நாம் ராமனிடம் செல்லுவதற்கு அனுமதி வாங்கி கொண்டு செல்லலாம்னு முடிவெடுத்தார் ஹனுமார் என்று இதோடு 55ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்த 56ஆம் சர்க்கம். 56 முதல் ஸ்லோகம். ததஸ்து சிம்சுபா மூலே ஜானகீம் பர்யவஸ்திதாம் அபிவாத்யாப்ரவீத்திஷ்ட்யா பஷ்யாமி த்வாமிஹாக்ஷதாம். உடனே அசோகவனத்திற்கு சென்று அங்க சிம்சுபா விருட்சத்தின் மூலத்திலே ஜானகி அம்மையார் சீதா பிராட்டியார் எழுந்தருளி இருக்கிறாள். அவளை பார்த்து தரிசித்து தெய்வாதீனமாக உண்மை நான் தரிசித்தேன் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் அவளிடத்துல. ததஸ்தம் பிரஸ்திதம் சீதா வீக்ஷமானா புனః புனः பர்த்ரு ஸ்நேகான்விதம் வாக்கியம்
हनुमन्तमभाषत. சீதையார் பிராட்டியானவள் ஹனுமானை பார்த்து பேசுகிறாள். என்ன பேசினாள்? காமமஸ்ய த்வமேவைகः காரியஸ்ய பரிசாதனே பர்யாப்தः பரவீரக்ன யசஸ்யஸ்தே பலோதயः. ஹனுமாரே, நீர் ஒருவரே கோரிய வண்ணம் இந்த காரியத்தின் பல சித்தி பெறுவதற்கு தகுந்தவர். இந்த பலத்தின் பெருமை புகழ் வாய்ந்ததாய் இல்லை. உமது பலத்தின் பெருமை அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. அவ்வளவு பெருசு, இவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதை நாம் புகழ்ந்ததாக இருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய புகழை உடையவர். ஷரை சுசங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹ மாம் நயேத்யதி காகுஸ்தஹ தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா, இந்த லங்கா நகரம் இருக்கே, இந்த லங்கா நகரத்தை தன்னுடைய அம்புகளாலே பொடிப்பொடியாக ஆக்க வேண்டும். மாம் நயேத்யதி காகுஸ்தஹா, அதை காகுஸ்தன் ராமபிரான் தானே வந்து செய்ய வேண்டும். அதுதான் அவனுக்கு தகுந்தது. இல்லைன்னா நான் உம்மோடே வந்துடுவேன். ஆனால் அப்படி வரக்கூடாது. தத்யதா தஸ்ய விக்ராந்தம் அனுரூபம் மகாத்மனஹ பவேத் ஆவாஹ சூரஸ்ய ஆஹவ சூரஸ்ய ததாத்வம் உபபாதய. ஆகையாலே எப்படி ராமன் இங்கு வந்து அம்புகளாலே லங்கையை அழிப்பானோ அப்படி நீர் ராமனுக்கு என்னுடைய நிலைமையை சொல்ல வேண்டும், உபபாதிக்க வேண்டும், விளக்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாள் ஹனுமானிடத்திலே சீதை. ததர்த்தோபஹிதம் வாக்கியம் பிரஸ்ரிதம் ஹேது சம்ஸ்திதம் நிஷம்ய ஹனுமான் தஸ்யா வாக்கியம் உத்தரம் அப்ரவீத். இப்படி சீதா பிராட்டி பெரும் பொருளை உடைத்தான வாக்கியத்தை சொன்ன உடனே பதில் சொல்கிறார் ஹனுமார். क्षिप्रमेष्यति काकुस्थो हर्यक्षप्रवरैर्वृतः यस्ते युधि विजित्यारिं चोकं व्यपनयिष्यति. உடனே வரப்போகிறார் காகுஸ்தர். காகுஸ்தரானவர் உடனே வரப்போகிறார். நிறைய குரங்குகளோடும் கரடிகளோடும் எல்லாரோடுமாக இங்கு வந்து ராவணனை அழித்து லங்கையிலிருந்து உன்னை அழைத்து செல்வார். ஏவமாஸ்வாஸ்ய வைதேஹீம் ஹனுமான் மாருதாத்மஜः கமனாயமதிம் கிருத்வா வைதேஹீம் அப்யவாதயத்து. உடனே கடலை இந்த லங்கையை விட்டு அந்த பக்கம் செல்வதற்கு முடிவு பட்டி வைதேகி தேவியாரை வணங்கினார். ததஸ்ஸ கபிஷார்தூலஹ சுவாமி சந்தர்ஷனோத்சுகா ஆருரோஹ கிரிஸ்ரேஷ்டம் அரிஷ்டம் அரிமர்தனஹ. உடனே அதன் மேல் அரிஷ்டம் என்கிற ஒரு சிறந்த மலையின் உச்சியிலே ஏறுகிறார். எதற்காக? குதிப்பதற்கு, கடலை தாண்டி குதிப்பதற்காக அரிஷ்டம் என்கிற மலையிலே ஏறினார் ஹனுமார். துங்க பத்ம கஜுஷ்டாபிர் நீலாபிர் வனராஜிபிஹி சோத்தரியமிவாம்போதைர் ஸ்ருங்காந்தர விலம்பிபிஹி போத்யமானாமிவ பிரீத்யா திவாகர கரை சுபைஹி உன்மிஷ்யந்தமிவோத்தூதைர் லோச்சனைரிவ தாதுபிஹி தோயௌகனிஸ்வனைர்மந்திரை பிராதீதமிவ பர்வதம் பிரகீதமிவ விஸ்பிருஷ்டைர் நானா பிரஸ்ரவணஸ்வனைः தேவதாருபிரு அத்யுச்சைர் ஊர்த்வபாஹுமிவ ஸ்திதம் பிரபாத ஜலநிர்ഘോഷைர் பிராக்ரஷ்டுமிவ சர்வதः வேபமானம் இவ ஷ்யாமைர் கம்பமானைः சரத்கணைः வேணுபிர் மாருதோத்தூதைர் கூஜந்தமிவ கீச்சகைः நிஸ்வசந்தமிவாமர்ஷாத் கோரைராஷீவிஷோத்தமைः நீஹாரகிருதகம்பீரைர் ध्यायन्तमिव गह्वरैः मेघपादनिभैः पादैर् प्रक्रान्तमिव सर्वतः जृम्भमानमिवाकाशे शिखरैर् अभ्रशालिभिः कूटैश्च बहुधा कीर्णैर् शोभितं बहुकन्दरैः सालतालाश्वकर्णैश्च वंशैश्च बहुभिर्वृतं लतावितानैर्विततैः पुष्पवद्भिरलङ्कृतं नानामृगगणाकीर्णं धातुनिष्यन्दभूषितं बहुप्रस्रवणोपेतं शिलासञ्चय संकटं महर्षि यक्षगन्धर्व किन्नरो
கிண்ணரோ ரகசேவிதம் லதாபாதபசம்பாதம் சிம்ஹாத்யுஷித கந்தரம் வியாக்ரசங்கா சமாகீர்ணம் ஸ்வாதுமூல பலோதகம் தமாருரோஹ ஹனுமான் பர்வதம் ப்ளவகோத்தமஹ ராமதர்ஷன சீக்ரேன பிரஹர்ஷனாபிச்சோதிதஹ. இவ்வாறாக 10 ஸ்லோகங்களினாலே 10, 11, 12 ஸ்லோகங்களினாலே ஹனுமான் எப்படி அந்த மலையிலே ஏறி தாண்ட முற்பட்டார், அந்த மலை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். இந்த மேகங்கள் எல்லாம் மலை கொடுமுடிகளிலே போய் படிந்து கிடக்கிறது. அது எப்படி இருக்கு? மேகத்துக்கு உத்திரியம் போட்டது போல, மேல வேட்டி போட்டது போல இருக்கிறது. சூரிய கிரணங்கள் அன்போடு துயில் எழுப்புகிறது இந்த மேகங்களை. தாத்துக்கள் அப்படிங்கிற கண்களை கொண்டு விழித்து பார்க்கிறது மலைகள். இப்ப சூரியன் உதயமானவனே தாத்துக்கள்லாம் வெளில வருது. தாத்துக்கள் தான் கண்ணா மலைக்கு. அப்படி விழித்து பார்க்கிறது. பெரிய பேரொளிகள்லாம் கேட்கிறது. அது அப்படியே காலம்பர எழுந்து ஒருவன் வேதம் ஓதுவது போல தன்னுடைய நதியாலே பெரிய சப்தங்களை எல்லாம் செய்கிறது அந்த மேகங்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த மேகத்திலே பார்த்தால் தேவதாரு மரங்கள் கைகளை உயர எடுத்த தவசி போன்று காட்சிகளிக்கிறது. நீர்வீழ்ச்சிகளின் பேரொளிகள்லாம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. கொடிய பெரும் பாம்புகள் பொறாமையின் நின்று பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பதை போன்று இருக்கிறது. நிறைய சாலமரம், பனைமரம், அஸ்வகரணம் முதலான மரங்கள், மூங்கில்கள்னால் சூழப்பட்ட இப்படிப்பட்ட அந்த பெரிய அழகான மலை. அந்த மலை கொடுமுடியிலே ஏறுகிறார். பல நீரருவிகள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், கொடிகள், மரங்கள், எல்லா சிங்கங்கள் வசிக்கக்கூடிய குகை, புலிக்கூட்டங்கள் நிறைந்தது. நல்ல கிழங்குகள், பழங்கள், விருட்சங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மலையிலே வாயுகுமாரரான ஹனுமார் ஸ்ரீ ராம தரிசனத்தை காண வேண்டும்ங்கிற அந்த வேகத்திலே, பரமானந்தத்திலே, அதி உற்சாகத்திலே அந்த மலை மீது ஏறினார் குதிப்பதற்காக. தேனபாத தலாக்ராந்தா ரம்யேஷு கிரிசானுஷு சகோஷா சமசீரியந்த ஷிலா சூர்ணி கிருதாஸ்ததா. அவர் வேகமா அடி வச்சு ஏற அவர் எங்கெங்கெல்லாம் கால் வச்சாரோ அங்க இருந்த கல்லெல்லாம் கூட பொடியாயிடுது. சதாம் ஆருஹ்ய சைலேந்திரம் வியவர்தத மகா கபிஹி தக்ஷிணாத் உத்தரம் பாரம் பிரார்த்தயன் லவணாம்பசஹா. அப்ப அந்த மாருதியானவர் அங்கிருந்து குதிப்பதற்காக தன்னுடைய உருவத்தை மறுபடி பெரிதாக ஆக்கிக் கொள்கிறார். அதிருஹ்ய ததோ வீரஹா பர்வதம் பவனாத்மஜஹ ததர்ஷ சாகரம் பீமம் மீனோரக நிஷேவிதம். அந்த மலை உச்சியிலே ஏறி சாகரத்தை பார்க்கிறார். சமாருதைவாகாசம் மாருதஸ்யாத்ம சம்பவஹ பிரபேதே ஹரிஷார்தூலோ தக்ஷிணாத் உத்தரம் திசம். மறுபடி வடக்கு கரையிலிருந்து தெற்கு கரைக்கு போனார். இப்ப தெற்கு கரையிலிருந்து வடக்கு கரைக்கு தாவுகிறார். சததா பீடிதஸ்தேன கபினா பர்வதோத்தமஹ ரராச சஹத்தைர் பூதைர் பிராவிஷன் வசுதா தலம் கம்பமானைஷ்ச சிகரைர் பதத்பிரிவச்சத்ருமைஹி. அவர் கால் வச்சு குதிச்ச உடனே அவருடைய கால் அமிழ்த்தி குதித்ததுனால அந்த பர்வதம் என்னாச்சுன்னா பூமிக்குள்ள போயிடுதான். அவ்வளவு நேரம் மேல இருந்த பர்வதமானது இவருடைய போர்ஸ்னால பூமிக்குள்ளே அமிழ்ந்து போனது. அவ்வளவு ஒரு வேகத்திலே குதித்தார் ஹனுமார். தஸ்யோர் வேகோன்மதிதா பாதபா புஷ்பசாலினா நிபேதுர் பூதலே ருக்னா சக்ராயுதஹதா இவ. அவர் துடை வேகத்தினாலே அமுத்தப்பட்ட மரங்கள் எல்லாம் உடைந்து போய் பூமியிலே வந்து விழுந்தன. கந்தரோதர சன்ஸ்தானம் பீடிதானாம் மஹௌஜசாம் சிம்மானாம் நினதோ பீமோ நபோ விந்திரன் சசுஷ்ரவே. இப்ப அங்க இருக்கக்கூடிய சிம்மங்கள்லாம், மலையில இருக்கக்கூடிய சிம்மங்கள்லாம் பயந்து போய் கத்துறது. அது அப்படியே வானத்தை கிழிக்கிறது சிம்மத்தின் கர்ஜனைகள்லாம். சிரஸ்தவ்யாத்வித்தவசனா வியாகுலீகிருத பூஷணா வித்யாதர்ய சமுத்பேதுஹு சஹசா தரணீதராத். இப்ப பூமிக்கு அடியிலே இருந்த வித்யாதர ஸ்திரீகள்லாம் பயந்து போய் மேல வந்தார்கள். அதிப்பிரமாணா பலினோ
दीप्तजिह्वा महाविशाः நிபீடித சிரோக்ரீவா வியவேஷ்டந்த மகோரகாஹ. பூமிக்கடியிலே இருந்த பாம்புகள்லாம் பயந்து போய் வெளியிலே வந்து புறப்பட்டன. கிண்ணரோ ரககந்தர்வ யக்ஷ வித்யாதரஸ்ததா பீடிதம் தம் நகவரம் தியக்த்வா ககனமாஸ்திதாக. அந்த மலையிலே இருந்த வித்யாதரர்கள் யக்ஷர்கள் எல்லாம் வானத்துக்கு போயிட்டா பயந்து போய். தசயோஜன விஸ்தார ஸ்திரிம்ஷத் யோஜனமுச்ரிதः தரண்யாம் சமதாயாம் யாதः சபபூவ தராதரः. அந்த மலை 10 யோஜனை அகலம் 30 யோஜனை உயரம். அந்த மலை 10 யோஜனை அகலம் 30 யோஜனை உயரம். அவ்வளவு பெருசு அந்த மலை. அந்த மலை என்ன ஆயிடுத்து, பூமிக்கு சமமா எடுத்தான். மலைன்னு அங்க ஒன்னே இல்லங்கிற மாதிரி பூமியோட பூமியா எடுத்து அந்த மலை அனுமான் அதுல ஏறி குதிச்சதுல பபூவ தராதரா தரண்யாம் சமதாயாத்தகா. இப்ப பூமிக்கு சமமாக பிளெயினா எடுத்து, மலைங்கிறதே இல்ல, மொத்தமா பூமிக்குள்ள அழுத்திட்டார் அந்த மலைய. சலிங்க ஈஷுர் பீமம் சலிலிங்க ஈஷுர் பீமம் சலிலம் லவனார்ணவம் கல்லோல ஸ்பால வேலாந்த முப்பபாத நபோ ஹரிஹி. அந்த பயங்கரமான கடலை தாவுவதற்கு எண்ணம் கொண்ட அந்த வானரர் அனுமாரானவர் வானத்திலே மறுபடி எழுந்து குதித்தார், வானத்திலே பறந்தார் என்று இத்தோட லங்கையில எல்லா சரித்திரமும் முடிஞ்சிருத்து. 56வது சர்க்கமும் முடிந்தது. இனி 57வது சர்க்கம். அடியேன் 57ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். சச்சந்திர குமுதம் ரம்யம் சார்காராண்டவம் சுபம் திஷ்ய ஸ்ரவண காதம்ப பிரம்ஷைவால ஷாத்வலம் புனர்வசுமதி வசுமஹாமீனம் லோஹிதாங்க மகாகிரகம் ஐராவத மகாத்வீபம் ஸ்வாதி ஹம்ச விலோலிதம் வாதங்க சங்காத ஜோதிபிர் சந்திராம்சு சிசிராம்புமத் புஜங்க யக்ஷ கந்தர்வ பிரபுத்த கமலோத்பலம் ஹனுமான் மாருதகதிர் மகானௌரிவ சாகரம் அபாரம் அபரிஷ்ராந்தஹ உப்ளுவே ககனார்ணவம். அனுமாரானவர் ஒரு படகிலே ஏறி தாண்டினார் சமுத்திரத்தைன்னு வர்ணிக்கிறார். படகா? அனுமார் பறந்துதானே போனார். ஆமாம். எந்த சாகரத்தை தாண்டினார்னா ஆகாயமாகிற சாகரத்தை கடந்தார். இப்ப அழகா ஆகாயத்தையே ஒரு சாகரம் போல வர்ணிக்கிறார் வால்மீகி. சாகரம்னா என்ன வேணும்? நிறைய ஆம்பல் செடிகள்லாம் முளைத்திருக்கும். அந்த மாதிரி சந்திரன் தான் ஆம்பல் செடி போல வெள்ளையா முளைத்திருக்கிறான் சாகரத்துல, வானமாகிற ஆகாய சாகரத்திலே. சூரியனாகிற நீர்க்கோழி இருக்கிறது. புஷ்யம் ஸ்ரவணம் என்கிற ஹம்சங்கள் எல்லாம் விளையாடுகிறது. மேகங்களாகிற பாசிகளை உடைத்தாக இருக்கிறது. ஐராவதமாகிற பெரும் தீவோடு கூடி இருக்கிறது. சந்திர கிரணங்கள் ஆகிற குளிர்ந்த ஜலம் உடையது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சாகரத்தை எப்படி ஒரு கப்பல் கடக்குமோ அப்படி ஆகாயத்தை அனாயாசமாக கடந்தார் ஹனுமான். கிரசமான இவாகாசம் தாராதிபமிவோ லிகன் ஹரன்னிவ சநக்ஷத்ரம் ககனம் சார்க்க மண்டலம் மாருதஸ்யாத்மஜ ஸ்ரீமான் கபி வியோமச்சரோ மகான் ஹனுமான் மேகஜாலானி விகர்ஷன்னிவ கர்ச்சதி. ஹனுமான் ஆகாயத்தையே அப்படியே பத்தி இழுப்பது போல பறக்கிறார் வேகமா. எவ்வளவு வேகமா பறக்கிறாருன்னா அவருடைய வேகத்திலே மேகஜாலங்கள் எல்லாம் மேகங்களை எல்லாம் அப்படியே இழுத்து கொண்டு போறார். அவருடைய காத்திலே மேகங்கள்லாம் ஓட்டை உழர்ந்து அவ்வளவு வேகமாக பறந்து சென்னார். பாண்டராருணவர்ணானி நீலமாஞ்சிஷ்டகானி ச ஹரிதாருணவர்ணானி மகாப்ராணி ச காஷிரே பிராவிஷன் நப்ரஜாலானி நிஷ்பதன்ஸ்ச புனః புனः பிரச்சன்னஸ்ச பிரகாசஸ்ச சந்திரமா இவ லக்ஷ்யதே. இப்ப பெரிய மேகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் வெண்மை நிறம் உள்ளவைகளாகவும் சிவப்பு நிறம் உள்ளவைகளாகவும் நீல நிறம் உள்ளவைகளாகவும் மஞ்சள் நிறம் கலந்த சிவப்பு நிறம் உள்ளவைகளாகவும்
பச்சை கலந்த சிவப்பு நிறம் உள்ளவைகளாகவும் காணப்பட்டன. இவ்வளவு பல பல வர்ணங்களிலே காணப்பட்டன மேகங்கள். அதற்கு மேல அவர் போகும்பொழுது மேக கூட்டங்களை நுழையிறார், வெளில வரார். அப்படி மேகம் வழியா தானே பறக்க வேணும். ஏரோப்ளேன் எல்லாம் பறக்கறச்சே பார்க்கணும், மேகம் வழியா தான் பறக்கணும். அப்படி பறக்கும் பொழுது திடீர்னு கண்ணுக்கு தெரியறார், திடீர்னு கண்ணுக்கு தெரியல, மேகத்துக்குள்ள போயிடுறார். அந்த மாதிரி பறந்து கொண்டிருக்கிறார். விவிதாபிரகணாபன்ன கோச்சரோ தவலாம்பரஹ திருஷ்ய தனுர்வீரஸ்ததா சந்திராயதேம்பரே. இப்ப சந்திரன் எப்படி மேகத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வெளில வருவானோ அந்த மாதிரி இவரும் சந்திரன் போல இருந்தாராம். தார்க்ஷ்யாயமானோ ககனே பபாசே வாயுநந்தனஹ தாரயன் மேக பிருந்தானி நிஷ்பதஞ்ச புனః புனஹ. இப்ப மேக கூட்டங்களை அடிக்கடி பிளந்து கொண்டு வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வாயு நந்தனர் அவர் கருடன் போலே ஆகாயத்திலே காட்சி கொடுத்தார். நதன் நாதேன மகதா மேகஸ்வன மகாஸ்வனஹ பிரவரான் ராட்சசான் ஹத்வா நாம விஸ்ராவ்ய சாத்மனஹ ஆகுலாம் நகரீம் கிருத்வா வியதயித்வா ச ராவணம் அர்தயித்வா பலம் கோரம் வைதேஹீம் அபிவாத்ய ச ஆஜகாம மகாதேஜா புனர்மத்யேன சாகரம். இப்படி லங்கையிலே அரிய செயல்களை எல்லாம் புரிந்து ராவணையனையே ஒரு நிமிஷம் நடுங்க வைத்து விட்டு சாகரத்தின் நடுவுக்கு வந்து சேர்ந்தார் ஹனுமார். சமுத்திரத்தின் மேலே பறந்து கொண்டிருக்கிறார். பர்வதேந்திரம் சுனாபம் ச சமுபஸ்பிருஷ்ய வீரியவான் ஜியாமுக்தைவ நாராஜோ மகாவேகோப்யுபாகதா. அப்ப வீரியவானான அவர் சுனாபம் என்கிற அந்த மைனாக பர்வதத்தை தடவி கொடுத்து விட்டு உடனே, ஏன்னா வரச்சே அங்க ரெஸ்ட் எடுக்கல, போறச்சே அந்த மைனாக பர்வதத்தை தன்னுடைய கைகளாலே தடவி கொடுத்து விட்டு அங்கிருந்து ஒரு வில்லிலிருந்து வெளிப்பட்ட அம்பு போலே வேகமாக பறந்தார். சகிஞ்சி தனு சம்பிராப்தா சமாலோக்கிய மகாகிரிம் மகேந்திரம் மேக சங்காஷம் நநாத ஹரிபுங்கவஹா. அப்படி இந்த வானர வீரர் பக்கத்துல வந்த உடனே அந்த மேகத்திற்கு நிகரான அந்த மகேந்திரம் என்கிற மகாகிரி கம்பீரமாக கர்ஜித்தார். இப்ப மகேந்திர பர்வதத்திலிருந்து தான் குதிச்சார் ஹனுமார். எங்க? இலங்கைக்கு. மகேந்திர பர்வதம் இந்த பக்கம் இந்திய கடற்கரையிலே இருக்கு, பாரத தேசத்தின் கடற்கரையிலே. இப்ப ஹனுமானானவர் லங்கையிலிருந்து குதித்து மைனாக பர்வதத்தை பார்த்து விட்டு இப்ப எங்க வரார்? பாரத தேசத்திற்கு வரார். பாரதத்துல மகேந்திரகிரி தூரத்துல தெரியறது, தாம் அங்கேதான் குதிச்சோன்னு ஞாபகம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம், திருப்பி வந்துட்டோன்னு கர்ஜிக்கிறார் ஹனுமார். சபூரயாமாச கபிர் திசோ தச சமந்ததா நதன் நாதேன மகதா மேகஸ்வன மகாஸ்வனஹா. அப்படி உடனே எல்லா திக்குலையும் கத்தி கூச்சல் இடுறார் ஹனுமார். அப்படியே சந்தோஷத்துல அவர் கர்ஜித்து கொண்டே இருக்கிறார். சதம் தேசம் அனுப்பிராப்தா சுஹ்ருத் தர்ஷன லாலசஹா நநாத ஹரிஷார்தூலஹா லாங்கூலம் சாப்பிய கம்பயத்து. உடனே தன்னுடைய சிநேகிதர்களான வானரர்களை எல்லாம் காணப்போகிறோம், உடனே அவர்களை எல்லாம் பார்க்க போகிறோம்ங்கிற சந்தோஷத்திலே தன்னுடைய வாளை அசைத்து கொண்டே இருந்தார். தஸ்ய நான் நத்யமானஸ்ய சுபர்ண சரிதேபதி பலவதி வாஸ்ய கோஷேன ககனம் சார்க்க மண்டலம். இவருடைய கோஷத்தினாலே வானமே அப்படியே பிளவுபடுவது போல ஆயிடுதான். ஏது தத்ரோத்தரே தீரே சமுத்திரஸ்ய மகாபலாஹ பூர்வம் சம்விஷ்டிதா சூரா வாயுபுத்திர திதிர்க்ஷவஹ மகதோ வாயுனுன்னஸ்ய தோயதஸ்யேவ கர்ஜிதம் சுஷ்ருவே தே ததா கோஷம் ஊர்வேகம் ஹனுமதஹ. யார் அங்கதன் முதலான வானரர்கள் எல்லாம் ஹனுமார் கத்தின கத்தை கேட்டார்கள், கர்ஜனையை கேட்டார்கள். தே தீன மானச சர்வே சுஷ்ருவு கணகௌகசஹ வானரேந்திரஸ்ய நிர்கோஷம் பர்ஜயன் நினதோபமம் பர்ஜன்ய நினதோபமம். இப்ப மேகம் தான் கர்ஜிக்கிறதோன்னு நினைச்சு இப்படி பார்த்தா மேல ஹனுமாரானவர் பறந்து வருகிறார். நிஷம்ய நனதோநாதம் வானரஸ்தே சமந்ததா பபூர் உத்சுகா சர்வே சுகுர்தர்ஷன காங்ஷினா. இப்ப எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கா. இப்ப இதெல்லாம் எவ்வளவு நாள்ல நடந்ததுன்னா ஒரு நாள். இப்போ ஒரு நாள் இவர் இங்க இருந்து அங்க கிளம்பி போறச்சே சாயங்காலம் பொறுமையா இருக்கார். ராத்திரியில லங்கையை சுத்துறார். விடிய காலம்பர போய் சீதையை பார்க்கிறார். சீதையை பார்த்த உடனே ராவண பவனத்துக்கு போறார். எல்லாரையும் அழிக்கிறார். லங்கையை நெருப்புக்கு இரையாக்கி விட்டு மறுபடி வந்து சேருகிறார் ஹனுமார்.
ஜாம்பவான்ஸ்து ஹரிஸ்ரேஷ்டஹ பிரீதி சம்ஹிருஷ்டமானசஹ உபமாந்திரிய ஹரீன் சர்வான் இதம் வச்சனம் அப்ரவீத். இப்ப அந்த ஜாம்பவான் வயது முதிர்ந்தவர், அவர் என்ன பண்றார், எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு பேசுகிறார். சர்வதா கிருதகாரியோசௌ ஹனுமான் நாத்ர சம்சயः நஹ்யஸ்யாஹ் கிருதகாரியஸ்ய நாதயேவம் விதோ பவேத். குரங்குகளே, அனுமார் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டார். அவர் பண்ணலன்னா இப்படி சந்தோஷமா கர்ஜிக்க மாட்டார். அவர் பண்ணி முடித்து விட்டார், சந்தோஷம் நமக்கு அப்படின்னு ஜாம்பவான் எல்லா குரங்குகளையும் கூட்டு உபதேசிக்கிறான். தஸ்ய பாகூரு வேகம் ச நிநாதம் ச மகாத்மனஹ நிஷம்ய ஹரையோ திருஷ்டா சமுத்பேதுஸ்ததஸ்ததஹ. அவர் அந்த பாகு வேகம், ஊரு வேகம், துடை வீரம், கை வீரத்தெல்லாம் பார்த்து விட்டு எல்லா குரங்குகளும் ரொம்ப துள்ளி குதிக்கின்றன சந்தோஷத்தில். அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, துள்ளி குதிக்கிறது குரங்குகள்லாம். தே நாகாக்ராணி சிகராச்சிகராணி ச பிரகிருஷ்டா சமபத்யந்த ஹனுமந்தம் திதிர்க்ஷவா. இப்ப மலை உச்சிக்கு ஏறி இன்னொரு மலை உச்சிக்கு குதிக்கிறது, இங்க இருந்து அங்கன்னு குதிச்சுட்டே இருக்கு. அப்படி அந்த மலைகள், மகேந்திர பர்வதம் முழுக்க குரங்குகள் சேட்டை தாங்கல, அப்படி ஒரு சேட்டை. தே பிரீதாः பாதபாக்ரேஷு கிருஹ்ய சாகா சுபுஷ்பிதாः வாசாம்சீவ மஹார்ஹாணி துதுவுர் வானராஸ்ததா. இப்ப விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எப்படியோ அப்படி இங்கும் அங்குமாக அந்த புஷ்பித்திருந்த கிளைகளை பிடுங்கி எடுத்து ஆட்டுகிறார்கள். இதுதான் மகேந்திர பர்வதம், இதுதான் மகேந்திர பர்வதம்னு அனுமானுக்காக அந்த மரங்களை எல்லாம் பிடுங்கி ஆட்டுகிறார்கள் வானத்துல வானரங்கள். கிரிகஹ்வர சம்லீனோ யதா கர்ஜதி மாருதஹ ஏவம் ஜகர்ஜ பகவான் ஹனுமான் மாருதாத்மஜஹ. இப்ப மலை குகையில் புகுந்த காற்று எப்படி கர்ஜிக்குமோ அப்படி ஹனுமான் கர்ஜனை செய்தார். தமப்ரகண சங்காஷம் மாபதன் தம் மகாகபிம் திருஷ்டுவா தே வானராஸ் சர்வே தஸ்து பிராஞ்சலயஸ்ததா. அப்புறம் மேக போல வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஹனுமாரை பார்த்து எல்லாரும் கைகூப்பி தொழுதார்கள் வானரங்கள் எல்லாம். ததஸ்துர் வேகவான் ஸ்தஸ்ய கிரேர் கிரிநிபக் கபிஹி நிபபாத மகேந்திரஸ்ய சிகரே பாதபாகுலே. அப்படி வேகமா வந்து தொம்னு குதித்தார் மகேந்திரகிரியிலே ஹனுமார். பூரியமானோசௌ ரம்யே பர்வத நிர்ஜரே சின்னபக்ஷைவாகாஷாத் பபாத தரணீதரஹா. வேகமாக இவர் என்ன பண்ணார், உடம்பு பூரித்து சிறகழிந்த பர்வதம் போலே ஆகாயத்திலிருந்து அந்த மலை அருவியிலே குதித்தார் ஹனுமார். ததஸ்தே பிரீத மனசஹா சர்வே வானர புங்கவாஹ ஹனுமந்தம் மகாத்மானம் பரிவாரியோபதிஸ்திரே. உடனே எல்லா குரங்குகளும் சூழ்ந்துட்டான், எல்லா குரங்குகளும் ஒன்றாக சூழ்ந்து கொண்டுட்டா ஹனுமார. பரிவாரியச்சதே சர்வே பராம் பிரீதாம் உபாகதாக பிரகிருஷ்ட வதனா சர்வே தமரோகம் உபாகதன். ஹனுமாரானவர் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சரிவர முடித்து கொண்டு லங்கையிலிருந்து குதித்து மைனாக்க பர்வதத்தை தடவி கொடுத்து அங்கிருந்து நேராக இப்ப மகேந்திரகிரி, அந்த தென்பகுதியிலே, பாரதத்தின் தென்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மகேந்திர பர்வதத்திலே வந்து மறுபடி இறங்கி விட்டார். உடனே அந்த குரங்குகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டது என்று இதோடு நாம் இன்று முடித்துக் கொள்ளலாம். இது 57வது சர்க்கத்துல 30 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கும். மேலே இந்த 57வது சர்க்கத்தை தொடர்ந்து நாம் நாளை முதல் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.